Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் 1 அந்த சப்ஜெக்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம், ரைட்? ஸோ எல்லா யூனிட்டும் 5 யூனிட்டும் கன்சல்டேட் பண்ணி தியரி போர்ஷன்ஸ் என்னென்ன 2 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ரைட்? இதில் இருக்க எல்லாமே பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டினாவது, மினிமமாக ஒரு 5 கொஸ்டினாவது இதிலேருந்து வந்துடும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன், ரைட்? ஸோ கண்டிப்பாக வரும், ஏன்னா எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க விஷயங்கள் தான் நான் இங்கே பேசியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே சொல்லியிருந்தேன் என்னென்ன 2 மார்க்ஸ் வரும்னு. ஜஸ்ட் இதில் அது ஒரு வீடியோவாக மேட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நியூவான 2 மார்க்ஸும் இருக்கும், நமக்கு ப்ரீவியஸாக பார்க்காத விஷயங்கள், அண்ட் தென் ஆல்ரெடி பார்த்த விஷயங்களும் இருக்கும், ரைட்? ஸோ எல்லாத்தையுமே நான் இங்கே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிசஸ்ன்ற யூனிட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. ஆக்சுவலி யூனிட் சிலபஸ் வைஸ் இது ஃபஸ்ட்டு இல்லை, பட் நம்ம மேட்ரிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். மேட்ரிக்ஸில் நமக்கு 2 செட் ஆஃப் டெஃபினிஷன் இனிஷியலி, ரைட்? ஒரு 6 டெஃபினிஷன். ஒன்று என்னென்னா சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன, அண்ட் ஆர்த்தோகோனல்னா என்ன, இது 3 ஒரு செட்டு. ஹெர்மிஷன்னா என்ன, ஸ்கியூ ஹெர்மிஷன்னா என்ன, யூனிட்டரினா என்ன, இது 3 ஒரு செட்டு, ரைட்? ஸோ இந்த 3த்துக்கும் பேசிக் ஒரே ஒரு லைன் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, a square matrix A is said to be, இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? டேஷ் சிமெட்ரிக் இஃப் A equal to A transpose. இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இன்கேஸ் அது சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா. இதே ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் A ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ், இது கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ சிமெட்ரிக். ஆர்த்தோகோனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ், சாரி A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, இது ஆர்த்தோகோனலோட கண்டிஷன். என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம பார்த்த உடனே அது சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. டெஃபினிஷன், சிமெட்ரிக் டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இந்த லைன் வந்து 3த்துக்குமே காமன். A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be அப்படிங்கிற லைன் காமன். சிமெட்ரிக் அப்படின்னா A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ், ஆர்த்தோகோனல் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இது நமக்கு மேட்ரிக்ஸோட இந்த ஃபஸ்ட்டு 3 டெஃபினிஷன். இந்த லைன் மட்டும் இம்பார்ட்டன்ட், 3 டெஃபினிஷனுக்கும் சேம் கண்டிஷன் தான், ரைட்? இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be, இந்த லைனை காமனாக எழுதிக்கோங்க. சிமெட்ரிக் அப்படின்னா இஃப் A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ், ஸ்கியூ சிமெட்ரிக்னா இஃப் A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ், ஆர்த்தோகோனல்னா இஃப் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, அவ்வளோதான் விஷயம், ரைட்? இது நமக்கு ஃபஸ்ட்டு 3 டெஃபினிஷன். அடுத்து செகண்ட் செட் என்ன அப்படின்னா, ஹெர்மிஷன், ஸ்கியூ ஹெர்மிஷன், யூனிட்டரி. அதே மேட்ரிக்ஸ் தான், A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A, அதே டெஃபினிஷன். பட் இங்கே ஒரே ஒரு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இஸ் செட் டு பி, இந்த லைன் காமன். டேஷ் ஹெர்மிஷன் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா, இஃப் A ஈக்குவல் டு A ஸ்டார். இந்த A ஸ்டார் என்னங்கிறத லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு டெஃபினேஷன்லேயே, இப்போ ஸ்கியூ ஹெர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்டில் காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஸ்கியூ ஹெர்மிஷன் இஃப் A ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A ஸ்டார். இதோட விட்டுறக்கூடாது, பக்கத்தில் என்ன பண்ணோம், வேர் A ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ் ஆர் A டிரான்ஸ்போஸ் பார் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும். ஒரு டெஃபினேஷனுக்கும் இந்த மேலே இருக்க லைனும் காமன், கீழே இருக்க லைனும் காமன். யூனிட்டரி இஃப் A ஸ்டார் ஈக்குவல் டு A ஸ்டார் A ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, அவ்வளோதான் கண்டிஷன், ரைட்? ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் 6மே நமக்கு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு டெஃபினேஷனாவது இதிலேருந்து கேட்டுடுறாங்க, அதனால் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், ரைட்? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரே லைன் தான். A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be, அவ்வளோதான். சிமெட்ரிக்னா இது கண்டிஷன், ஸ்கியூ சிமெட்ரிக்னா இது, ஆர்த்தோகோனல்னா என்ன கண்டிஷன். அதே விஷயம் பிராக்கெட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ்னு மட்டும் எழுதிருங்க. எழுதிட்டு ஹெர்மிஷன்னா A ஈக்குவல் டு A ஸ்டார், மேலே பண்ண அதே கண்டிஷன், டிரான்ஸ்போஸுக்கு பதில் இங்கே ஸ்டார் போட்டிருப்பீங்க. லாஸ்ட்டாக இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எழுதிடணும், அவ்வளோதான். நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்க 6 டெஃபினேஷன். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த டெஃபினேஷன்ஸை நம்ம ஈஸியாக எழுதிடலாம், மறக்கவும் கூடாது, ரைட்? மறக்காது. நெக்ஸ்ட் கெய்ல் ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இதுவுமே நமக்கு. ஸோ ஏன்னா நிறைய இயர்ஸில் கேட்குறாங்க, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அவ்வளோதான் இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். இது சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் தான், ஒரே ஒரு லைன் தான், ரைட்? இந்த டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இஃப் A அண்ட் B ஆர் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர் தென் ஷோ தட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம கேட்டிருக்காங்க, அதனால் இதை எடுத்திருக்கேன். AB ஆர் சிமெட்ரிக், சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும், AO A டிரான்ஸ்போஸும் ஈக்குவல், ரைட்? ஸோ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, A + B இஸ் சிமெட்ரிக், AB minus BA is symmetric, sorry, skew symmetric,
அண்ட் தென் ஏபி ப்ளஸ் பிஏ இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை 2 கேட்கலாம், இல்லை 3மே கூட கேட்கலாம். ஒன்று தான் கேட்குறாங்க. யூஸ்வலி லாஸ்ட்டு டைம் இது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஏபி மைனஸ் பிஏ. ஸோ அதனால் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். அப்போ சிமெட்ரிக்னா நமக்கு என்ன தெரியும்? கிவன் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா நமக்கு என்ன தெரியும்? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு தெரியுமா? ஸோ அப்போ ஏ பிளேஸுக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி பி ஈக்குவல் டு என்னது? பி டிரான்ஸ்போஸ். சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு என்ன தெரியும்? என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி வந்து சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டாக? சிமெட்ரிக்னா என்ன? ஏ ப்ளஸ் பிஏ நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப எனக்கு ஏ ப்ளஸ் பிஏ வந்ததுன்னா சிமெட்ரிக். ரைட், அதான கண்டிஷன். ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப ஏ வந்தால் சிமெட்ரிக். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ ப்ளஸில் இருக்கப்போ என்ன பண்ணலாம்? தனித்தனியாக டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாமா? ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ்னு வருமா? நமக்கு என்ன தெரியும்? ஏ டிரான்ஸ்போஸ்னா ஏ, பி டிரான்ஸ்போஸ்னா பி. அப்போ விச் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஏ ப்ளஸ் பிக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப ஐ வில் கெட் ஏ ப்ளஸ் பி. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஏ பிளஸ் பி இஸ் சிமெட்ரிக். ஏன் அப்படின்னு புரியுதா? ஏன்னா சிமெட்ரிக்னா கண்டிஷன் நமக்கு என்னது? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருந்ததுன்னா, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா அந்த பி மேட்ரிக்ஸ் அதோட டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா சிமெட்ரிக். அதானே? அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி டிரான்ஸ்போஸ்னு வந்ததால் இது வந்து நமக்கு என்ன? சிமெட்ரிக் கண்டிஷன். அவ்வளோதான் விஷயம். ரைட், அப்போ இது நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள் என்னது? ஏபி மைனஸ் பிஏ. இது வந்து எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஸோ அப்போ ஏபி மைனஸ் பிஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்கப்போ அப்படியே நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும்னா ஏபி டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வந்துடும். இதில் நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த மாதிரி ப்ராடக்டில் இருக்கப்ப, ஸோ ப்ராடக்டில் இருக்கப்ப எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ ஏபியோட டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இது கண்டிஷன். அதாவது இது ரெண்டும் ரிவர்ஸில் வரணும். இந்த பி ஃப்ரண்ட்டில் வரணும், ஏ ஃபர்ஸ்ட்டில் வரணும், செகண்ட் வரணும். அப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த கண்டிஷன் நான் எப்படி எழுதிக்கலாம்? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ். ஏன்னா ஏ முன்னாடி வரும், இது பின்னாடி வரும். ரைட், நெக்ஸ்ட்டு இது என்ன? எனக்கு பியும் ஏவும் எனக்கு சிமெட்ரிக் அப்படின்னு தெரியறதால ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் தெரியும், பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் தெரியும். அப்போ பி டிரான்ஸ்போஸுக்கு பதில் பி, ஏ டிரான்ஸ்போஸுக்கு பதில் ஏ போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸுக்கு பதில் ஏ, பி டிரான்ஸ்போஸுக்கு பதில் பி போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுலேருந்து மைனஸ் வெளியில் எடுங்க. ஸோ ஏபி மைனஸ் பிஏ வந்துடும். ஏன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏபி மைனஸ் பிஏவோட ஃபார்மில் வரணும். அதுக்காக இதுலேருந்து மைனஸ் எடுத்தால் என்ன ஆகும்? ஏபி மைனஸ் பிஏ வந்துச்சு. அப்போ ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ தட் ஏபி மைனஸ் பிஏ இஸ் வாட்? ஸ்கியூ சிமெட்ரிக். அவ்வளோதான் விஷயம். ரைட், இது ஸ்கியூ சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸ்கியூ சிமெட்ரிக் ப்ரூஃப் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்கியூ சிமெட்ரிக், அந்த செகண்ட் ஒன். ரைட், தென் தேர்ட் ஒன் என்ன பாருங்கள்? ஏபி ப்ளஸ் பிஏ த டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பிஏ டிரான்ஸ்போஸ். அவ்வளோதான் இந்த கண்டிஷன். அதாவது ஏபி ப்ளஸ் பிஏ வந்து நமக்கு சிமெட்ரிக்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஸோ அப்போ ப்ளஸில் இருக்குன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? அப்போ இது பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னு வருமா? ப்ளஸ் இதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ்னு வருமா? தென் நமக்கு என்ன தெரியும்? ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல், சிமிலர்லி பியும் பி டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். அப்போ பி டிரான்ஸ்போஸுக்கு பதில் பி போட்டுக்கலாம், ஏ டிரான்ஸ்போஸுக்கு பதில் ஏ. ஸோ இது என்ன? ஏ பி. அவ்வளோதான். ஸோ அப்போ இதோட இது அடிஷனில் தானே இருக்குது. ஸோ அடிஷனில் இருக்கப்போ நான் 1 + 2 2 + 1 எழுதினாலும் சேம் ஆன்சர் 3 தானே வரப்போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? பிஏ ப்ளஸ் ஏபிஏ என்ன பண்ணிக்கலாம்? ஏபி ப்ளஸ் பிஏன்னு எழுதிக்கலாம். தப்பு இல்லை, அடிஷனில் இருக்கப்போ. ஸோ தட் எனக்கு என்ன வந்தது? ஏபி ப்ளஸ் பிஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏன்னு வந்துடுச்சு. அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அதே மேட்ரிக்ஸ் வருதுன்னா அது என்னது? சிமெட்ரிக். therefore ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் சிமெட்ரிக். அவ்வளோதான் ப்ரூஃப் ஓவர். ரைட், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகோனலாக மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா தென் ஷோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ இன்வர்ஸ் ரெண்டுமே என்னது? ஆர்த்தோகோனல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? சிம்பிள் விஷயம் தான் இது. ஸோ நமக்கு பார்த்தா தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ப்ரூஃப் என்ன பாருங்கள்? ஆர்த்தோகோனல்னால் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இது ஆர்த்தோகோனலோட கண்டிஷன். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபார் ஏ டிரான்ஸ்போஸு கண்டுபிடிக்கிறேன். நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸும் ஆர்த்தோகோனல் தான், ஏ இன்வர்ஸும் ஆர்த்தோகோனல் தான் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிள். ரைட், அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சிடர் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ ரீப்ளேஸ் ஏ பை ஏ டிரான்ஸ்போஸ். ஏன்னா நான் ப்ரூஃப் பண்ண போகிறது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு. அப்போ இங்கே எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் ஏ டிரான்ஸ்போஸ் போட போகிறோம். அப்போ இந்த ஏ என்ன ஆகும்? ஏ டிரான்ஸ்போஸ் என்ன ஆயிரும்? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அகெயின் டிரான்ஸ்போஸ், ரைட்? அதாவது இந்த ஏக்கு மட்டும் நான் ஏ பவர் டி போடுறேன், அப்போ மேலே ஒரு டி இருக்குது, அதுதான் இது. அண்ட் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்து திரும்ப அந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் எனக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏவே வந்துடும். ஸோ அப்போ மை ஆன்சர் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ எனக்கு என்ன தெரியும்? ஐடென்டிட்டி. ஏன்னா ஆர்த்தோகோனல். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏவும் ஐடென்டிட்டி. அப்போ நான் ஏக்கு பதில் ஏ டிரான்ஸ்போஸ் ரீப்ளேஸ் பண்ணப்போ எனக்கு என்ன வந்தது? ஐடென்டிட்டி அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ வாட் இஸ் தி கண்டிஷன்? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஆர்த்தோகோனல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ப்ரூஃப், ரைட்? அடுத்து ஏ இன்வர்ஸ் பாருங்கள். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஃபார் ஏ இன்வர்ஸ், ரைட்? செகண்ட் கேஸ் ஃபார் ஏ இன்வர்ஸுக்கு கொண்டு வர போகிறேன். சேம் ப்ரொசீஜர். மேலே நான் எப்படி டிரான்ஸ்போஸுக்கு கொண்டு வந்தனோ அதே விஷயம் இன்வர்ஸ்க்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கன்சிடர் அகைன் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் ஏ பை ஏ இன்வர்ஸ். ஏக்கு பதில் ஏ இன்வர்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும்? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வருமா? தென் இன்வர்ஸையும் டிரான்ஸ்போஸையும் நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பவர்ஸ் ரெண்டையும், ரைட்? அப்போ என்ன ஆகும்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னு வருமா? ஸோ விச் இஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ். அப்போ ஏ ரெண்டு பவர்ஸ் சேமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ். அப்போ இதை நான் என்ன எழுதிக்கலாம்? ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். அண்ட் எனக்கு என்ன தெரியும்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஆர் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ ஐடென்டிட்டி. ஏன்னா ஆர்த்தோகோனல்ன்றதால. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டியோட இன்வர்ஸ். ஐடென்டிட்டியோட இன்வர்ஸ் என்ன? அகைன் ஐடென்டிட்டி தான் வரப்போகுது, ரைட்? ஐடென்டிட்டியை என்ன பண்ணாலும் ஐடென்டிட்டி தான். அப்போ இன்வர்ஸும் நமக்கு என்ன? ஐடென்டிட்டி தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஐடென்டிட்டியாக வந்தது. அதாவது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ், ரைட்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் வந்து எனக்கு என்னவா வருது? ஐடென்டிட்டியாக வந்துடுச்சு. தட்ஃபோர் வாட் இஸ் தி மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்? ஒரு மேட்ரிக்ஸ் அதோட டிரான்ஸ்போஸ் ரெண்டே எடுக்கிறப்ப ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா விச் இஸ் என்னது? ஆர்த்தோகோனல். அவ்வளோதான், அந்த ப்ரூஃப் ஓவர், ரைட்? இவ்வளோ தான் மேட்ரிக்ஸில் நான் தியரியாக சொல்கிற விஷயம். அலாங் வித் திஸ் நம்ம என்ன படிச்சுக்கணும்? அந்த ஈக்குவாலிட்டி மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம், ரைட்? மேட்ரிக்ஸ்லேருந்து ஏபிசி எக்ஸ் ஃபைன் பண்ணுற வேல்யூ அது பார்த்துக்கணும். அண்ட் தென் ஆர்த்தோகோனல் அண்ட் யூனிட்டரியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். இதுவும் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல் ஃபார் மேட்ரிக்ஸ் போர்ஷன், ரைட்? ஸோ மேட்ரிக்ஸில் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்க விஷயங்கள், ரைட்? இந்த டெஃபினிஷன் அண்ட் தென் இந்த லாஸ்ட்டாக நான் பேசின இந்த ரிசல்ட்ஸு இம்பார்ட்டன்ட், ஓகே, ரைட்? நமக்கு மேட்ரிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான யூனிட், ரைட்? அதனால் மேட்ரிக்ஸில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூமரிக்கல் மெத்தட்ஸ் யூனிட். நியூமரிக்கல் மெத்தடில் நமக்கு அகெயின் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா சப்போஸ் கிவன் a table representing a set of corresponding values of x and y in the form of. ஸோ நமக்கு x and y வேல்யூ இப்படி தானே இருக்கும் அந்த நியூமரிக்கல் மெத்தட்ஸில் சால்வ் பண்ணுறப்ப x1 x0 x1 x2 and so on xn வரைக்கும் இருக்கும். சிமிலர்லி y0 y1 y2 and so on yn வரைக்கும் நமக்கு வேல்யூ இருக்கும். இன்டர்போலேஷன்னா என்ன டெஃபினேஷன் எழுதணும்னா மேலே இருக்க இந்த லைன் எல்லாத்துக்கும் காமன், ரெண்டு டெஃபினேஷனுக்கும் காமன். இன்டர்போலேஷன்ற டெஃபினேஷனுக்கும் காமன், எக்ஸ்ட்ராபோலேஷன்ற டெஃபினேஷனுக்கும் அது வந்து நமக்கு காமன், ரைட்? ஸோ இன்டர்போலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் கரஸ்பாண்டிங் டு சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ஐ. ஏதோ ஒரு எக்ஸ்ஐன்ற வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ நான் ஃபைன் பண்ணணும் எங்கே அப்படின்றது தான் முக்கியம், ஓகே? இந்த லைன் தான் முக்கியம். பிட்வீன் x0 அண்ட் xn. ஸோ பிட்வீன் x0 அண்ட் xn என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூக்கும் லாஸ்ட் வேல்யூக்கும் இன் பிட்வீனில் நீங்கள் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா பிட்வீன் x0 அண்ட் x1 xn இஸ் கால்டு தி இன்டர்போலேஷன். அதுதான் நம்மளோட டெஃபினிஷன், ரைட்? ஆர் எ வேல்யூஸ் லைஸ் இன் பிட்வீன் தி மிடில் இன்டர்வல் அப்படி சொன்னாலும் சரி, இன்டர்போலேஷனோட டெஃபினிஷன். இந்த பிட்வீன் என்ற வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அடுத்து எக்ஸ்ட்ராபோலேஷன்னா என்ன? மேலே இருக்க டேபிள் நீங்கள் காமனாக ரெண்டு டெஃபினிஷனுக்கு எழுதினா அதுக்கப்புறம் தான் நமக்கு டெஃபினிஷன். ஸோ டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் corresponding to some value of xi which is outside the interval x0, xn. அப்போ இந்த x0, xn என்ற இன்டர்வல்குள்ளேயே நம்ம கிவன் இன்டர்வல் இருக்குல்ல x0, xn, அந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடில் போச்சு அப்படின்னா அது வந்து என்னது? எக்ஸ்ட்ராபுலேஷன் அப்படின்னு சொல்கிறது, ரைட்? ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், அவுட் சைட் தி இன்டர்வல் x0, xn. இதுதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்தது ரெண்டு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது? ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் டெல்டா ஆர்
ஆர் 1 + டெல்டா ஈக்குவல் டு இ ஆர் டெல்டா ஈக்குவல் டு 1 - இ அப்படின்ற டெஃபினிஷன் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தட் அப்படியே நான் இதை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். வி நோ தட் என்னது del of f of x ஈக்குவல் டு f of x + h minus f of x இது தெரியும். ஆல்சோ e of f of xனா எனக்கு என்ன தெரியும், f of x + h இதெல்லாம் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ஸ் ரைட். ஸோ அப்போ del of f of x இந்த f of x + h பிளேஸில் இந்த e of f of x போடுறேன். தென் ரெண்டுலேயே f of x காமன் வெளியில் எடுக்கிறேன். ஸோ e - 1 வரும். ரெண்டு பக்கமும் f of x எலிமினேட் பண்ணிங்கன்னா வில் கெட் if and only if அப்படின்ற வார்த்தையை எழுதிட்டு del ஈக்குவல் டு e - 1 ஆர் 1 + டெல்டா ஈக்குவல் டு இ. சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது 2 மார்க்கில். கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதனால் எழுதியிருக்கேன். அந்த ரிலேஷன் பிட்வீன் இ இன்வர்ஸ் அண்ட் நாப்லா. ஸோ இதோட ரிலேஷன் என்ன, ஆர் இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம், 1 - நாப்லா ஈக்குவல் டு இ இன்வர்ஸ் ஆர் நாப்லா ஈக்குவல் டு 1 - இ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. சேம் ப்ரொசீஜர். மேலே அங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு இ போட்ட மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு நமக்கு நாப்லா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். அப்போ இ இன்வர்ஸ்னால் எனக்கு என்ன தெரியும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் போட்டிங்கன்னா அது இ ஆஃப் இ இன்வர்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஹெச். அப்போ நாப்லா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ரெண்டுலேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா 1 - இ இன்வர்ஸ் வரும். தென் விச் இஸ் ட்ரூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்போ அப்படின்னா யுவர் நாப்லா இஸ் ஈக்குவல் டு 1 - இ இன்வர்ஸ் ஆர் 1 - லாப்லா இஸ் ஈக்குவல் டு இ இன்வர்ஸ். அவ்வளோதான் இந்த டெஃபினிஷன் ரைட். அண்டு ஃபார்முலாஸ் டெஃபினட்டாக ஒரு ஃபார்முலா இந்த மூணுலேருந்து கண்டிப்பாக வரலாம். ஸோ நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா என்ன பண்ணுவோம். ஸோ நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலானா y of x ஈக்குவல் டு y0 ப்ளஸ் u by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு del of y0 ப்ளஸ் u இன்ட்டு u minus 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு del ஸ்கொயர் ஆஃப் y0 ப்ளஸ் u இன்ட்டு u minus 1 by இன்ட்டு u minus 2 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு del கியூப் ஆஃப் y0 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இது ஃபார்முலா. இங்கே யூனா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். யூனா என்ன, x minus x0 by h, ஹெச்ங்கிறது இன்டர்வல் லென்த். அவ்வளோதான். இதே ஃபார்முலா தான் நமக்கு இங்கேயும் வரும் பேக்வேர்ட் ஃபார்முலாவில். ஸோ பேக்வேர்ட் ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நாப்லாக்கு பதில் டெல்டாக்கு பதில் என்ன பண்ணோம், நாப்லா x0க்கு பதில் y0க்கு பதில் என்னது yn பண்ணணும். மற்றபடி சேம் அதே தான். அங்கே மைனஸுக்கு பதில் இங்கே ப்ளஸ். அப்போ y of x ஈக்குவல் டு yn ப்ளஸ் u by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு நாப்லா ஆஃப் yn ப்ளஸ் u இன்ட்டு u ப்ளஸ் 1. அங்கே u minus 1 போட்ட மாதிரி இங்கே ப்ளஸ் 1 நாப்லா ஸ்கொயர் ஆஃப் yn ப்ளஸ் u இன்ட்டு u ப்ளஸ் 1 இன்ட்டு u ப்ளஸ் 2 நாப்லா கியூப் ஆஃப் yn ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இது லாஸ்ட்டில் yn வரைக்கும் நமக்கு அந்த y0 வரைக்கும் வேல்யூஸ் வரும். வேறு u ஈக்குவல் டு என்னது x மைனஸ் அங்கே x0 போட்டிருப்போம், இங்கே xn. h வந்து என்னது இன்டர்வல் லென்த்து. அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் ஃபார் தட். அடுத்து லெக்ராஞ்சிஸ் மெத்தட் அன்ஈக்குவல் இன்டர்வல் லென்த்து அப்படின்னு கேட்டாங்கனாலே லெக்ராஞ்சி மெத்தட், லெக்ராஞ்சி ஃபார்முலா ரைட். கொஸ்டினில் இப்படி கூட கேட்டிருந்தாங்க, ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஈக்குவல் இன்டர்வல் லென்த்தோட ஃபார்முலா எழுதுங்க. அப்போ லெக்ராஞ்சி மெத்தடோட ஃபார்முலாவை தான் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, x minus x1 x minus x2 and so on x minus x0 divided by x0 minus x1 x0 minus x2 and so on லாஸ்ட்டாக இன்ட்டு y0. அதே மாதிரியே ஒரு டேர்ம் இங்கே y1 பண்ணுறீங்கன்னா டினாமினேட்டரில் எனக்கு என்ன வரக்கூடாது, x1 மைனஸ் x1ன்ற டேர்ம் வரக்கூடாது. அப்போ x1 மைனஸ் x0 x1 இருக்கும். மேலே x மைனஸ் இங்கே என்ன போட்டோமோ. இந்த ஃபார்முலாலாம் எப்படி நம்ம ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன் ரைட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே அப்படியே இதெல்லாம் நான் பேசிட்டேங்கிறதால ஜஸ்ட் அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். இந்த ஃபார்முலா நமக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்க ரைட். லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலா ஆர் அன்ஈக்குவல் இன்டர்போலேஷன் அப்படின்ற ஃபார்முலா கேட்டாலும் லெக்ராஞ்சிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு நியூமரிக்கல் மெத்தட்லேருந்து வர்றது. அடுத்து சம்மேஷன் ஆஃப் சீரீஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் சீரீஸில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பைனாமியல் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். பைனாமியல் தியரம்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் என்னது, என்பிஎன் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் எனி நம்பர் கமா பாசிட்டிவ் இன்டிஜர் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர் ஆர் ஃப்ராக்ஷன் எது வேணா இருக்கலாம் அந்த எண்ணுங்கிறது. தென் மாட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 இருக்குன்னா தென் தி சம் ஆஃப் தி சீரியஸ் இஸ், அதாவது இந்த 1 + x பவர் n எழுதுறீங்களா, இதுதான் நம்மளுக்கு பைனாமியல் தியரம். 1 + n by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு x ப்ளஸ் n இன்ட்டு n minus 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு n minus 1 இன்ட்டு n minus 2 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x cube and so on. So the RHS is called the binomial என்னது series and this expression is known as binomial expansion அப்படின்னும் நம்மளை இதை சொல்லுவாங்க ரைட். binomial expansion of 1 + x power n. அவ்வளோதான். இதுதான் இந்த டெஃபினிஷன். ஓகே, இது நமக்கு பைனாமியல் தியரமோட டெஃபினிஷன். அடுத்து பைனாமியல் சீரீஸ் எல்லாம் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா தான் மேலே நம்ம பேசியிருந்தது அந்த டெஃபினிஷனில் இருக்கிறது ரைட். ஸோ இந்த ஃபார்முலா ஒரு இயர் கேட்டிருக்காங்க, ஆர் இந்த ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க 1 - x power n. அதே ஃபார்ம் தான் மேலே கொடுத்துருக்க, அதே ஃபார்ம் தான். ஜஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதில் -x ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ரைட். இந்த ஃபார்முலாஸ் ஒரு 8 ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே ரைட். இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு
2 மார்க்கில் இருக்க விஷயம். ரைட், இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட், எப்படி வரும்ன்றது. ரைட், அதெல்லாம் நான் அப்படியே டேரெக்டாக இங்கே சொல்கிறேன். இன்கேஸ் வேணும்னா நான் இந்த லிங்க்கில் கூட அது கொடுக்குறேன், வேணும்னா அதை போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்னு. இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 மார்க்கில். ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து இந்த ஃபஸ்ட்டு 4மே வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு 4மே. ரைட், அடுத்தது இதோட எக்ஸ்டென்ஷன். அப்படியே இங்கே எண்ணுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னா P/Q அப்படின்னு போட்டு அடுத்த 4 ஃபார்முலாஸ் எழுதியிருப்போம். அதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ரைட், 1 + x power P/Qனா இது ஃபார்மு, அடுத்து 1 - x power P/Qனா இந்த ஃபார்ம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. ரைட், தட்ஸ் ஆல் ஃபார் இந்த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் இருக்க இந்த ஒரு 8 டெஃபினிஷனையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா இன்கேஸ் நீங்கள் 5 or 10 மார்க்கில் சால்வ் பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அதையே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரைட், இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வருதுன்றத ப்ரீவியஸாகவே நான் பேசியிருக்கேன். ஜஸ்ட் இங்கே டிஃபைன் பண்ணணும் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டிஃபைனிங் திஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் this 8 formulas in binomial series. ரைட், பைனாமியல் சீரீஸில் இந்த 8 ஃபார்முலாவும் உங்களுக்கு இருக்குது. 8மே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் அந்த (1 + x power n) அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் 8மே ஜென்ரேட் ஆகும். ஓகே, ரைட். அடுத்து வந்து நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ். எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ்லேயும் நமக்கு ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்கும். ரைட், அந்த ஃபார்முலாஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட். பட் மேக்ஸிமம் பைனாமியல் சீரீஸ் ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸ்போனென்ஷியல்லாம் ரேர் கேஸ் தான். e⁻x மட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 + x/1 factorial + x²/2 factorial + x³/3 factorial + and so on. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு தான் ரிமைனிங்லாம். இப்போ e⁻−xனா என்ன, இங்கே எங்கெல்லாம் x இருந்ததோ அங்கெல்லாம் -x போட்டிங்கன்னா வில் கெட் திஸ் ஃபார்முலா. அடுத்து e⁻x + e⁻−x/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ யூ வில் கெட் ஒன்லி ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் வரும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா. அடுத்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி ஆட் டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். x/1 factorial, x³/3 factorial + x⁵/5 factorial and so on. ரைட், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருக்கோம். ரைட், அடுத்து e⁻1 + e⁻−1 ரெண்டுத்துக்கும் 1 போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க டேர்ம் இந்த x பிளேஸில் 1 போட்டிங்கன்னா வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ரைட், அண்ட் தென் ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸில் இருக்க 6 ஃபார்முலாஸ். ரைட், பட் மேக்ஸிமம் பைனாமியல் சீரீஸில் இருந்தால் கேட்குறாங்க. இந்த ஃபார்மையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே log of 1 + x இதோட ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. log 1 + x ஒரு டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா x - x²/2 + x³/3 - x⁴/4 + and so on. log of 1 - xனா மைனஸ் ஆஃப் எல்லாமே இந்த மேலே இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும், -1 காமனாக எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் log of 1 + x/1 - xனா 2 times x + x²/3 + x⁵ எல்லாமே ஆட் பவர்ஸில் இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் தான். அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. இவ்வளோ தான் உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் சீரீஸில் இருக்கிறது. அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியில் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட்டு இது தான் sin n θவோட எக்ஸ்பேன்ஷன் இம்பார்ட்டன்ட். nc1 cos power n - 1 sin θ, nc3 cos power n - 3 sin³ θ + nc5 cos power n - θ into cos³ and so on. அடுத்தது என்னது cos n θ. இதோட எக்ஸ்பிரஷனும் நமக்கு கேட்டிருக்காங்க. sin n θ cos n θவை ரிப்பீட்டடாக ஒரு வருஷத்தில் இதோட கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன tan n θ. இது ஒரே ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மொத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இயரில் மட்டும் tan n θவோட எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த 3 ஃபார்முலாஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ரைட், 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து sin θவை இன் பவர்ஸ் ஆஃப் θவில் எழுதுறது எப்படி? θ - θ³/3 factorial + θ⁵/5 factorial minus and so on. cos θனா 1 - θ²/2 factorial + θ⁴/4 factorial minus and so on. ரைட், அடுத்தது tan θனா என்ன? θ + θ³/3 + 2/15 of θ⁵. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். tan θவை இன் டர்ம்ஸ் ஆஃப் θவில் எழுதுங்க அப்படின்றது. ரைட், கொஸ்டினை கிளியராக பாருங்கள். எக்ஸ்பிரஸ் sin n θன்னு இருந்தால் அது இது, cos n θ tan n θன்னு இருந்தால் இந்த ஃபார்முலா, sin θ cos θ tan n θ இன் பவர்ஸ் ஆஃப் θ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. அண்ட் தென் அலாங் வித் திஸ்
ரைட். இந்த மேலே பார்த்த எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ரேஷியோஸ். அதாவது எக்ஸாம்பிள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் சைன் தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் டினாமினேட்டர். தோ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு திஸ், தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தீட்டா. இந்த மாதிரி கொஸ்டின். ஆர் tan தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஒன்று கம்மியாக இருக்கும், இங்கே tan தீட்டாவில் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும் கொஸ்டின் 2 மார்க்கில். ரைட். இன்னொன்று என்ன அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் இருக்க ப்ராப்ளம்ஸ். ரைட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் உங்களுக்கு இதில் இருக்கிறது ட்ரிக்னாமெட்ரியில். அண்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸில் என்னென்ன இருக்குது, சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன் அதுக்காக எழுதியிருக்கேன். என்னது சக்ஸசிவ்னா நமக்கு என்ன தெரியும், அடுத்தடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அதை டெஃபினேஷனாக எழுத போகிறீங்க. த ப்ராசஸ் ஆஃப் differentiating a given function successively n times and the result of such a differentiation is called the என்னது சக்ஸசிவ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதை தான் நம்ம சக்ஸசிவ், அதாவது என் டைம் அதை நீங்கள் சக்ஸசிவ்லி அடுத்தடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வர ஆன்சர் தான் நம்ம சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லீப்னைட்ஸ் தியரம்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன். இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது, தென் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் தி ப்ராடக்ட் uv இஸ் கிவன் பை nth டெரிவேட்டிவ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா dn ஆஃப் uv ஈக்குவல் டு unv plus nc1 un minus 1 v1 plus nc2 un minus 2 v2 plus and so on. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இது லிப்னைட்ஸ் தியரம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட nth டெரிவேட்டிவ் என்ன. எல்லா வருஷ கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இதிலேருந்து கேட்டுடுறாங்க nth டெரிவேட்டிவோட கொஸ்டின். e பவர் ax நிறைய முறை கேட்டிருக்காங்க, a பவர் n இன்ட்டு e பவர் x. ஜஸ்ட் இந்த டேபிளை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு 7 வேல்யூஸ் இருக்கும், 7 வேல்யூஸும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 1 பை ax ப்ளஸ் b கேட்டிருக்காங்க, மைனஸ் 1 பவர் n இன்ட்டு n ஃபேக்டோரியல் a பவர் n பை ax ப்ளஸ் b பவர் n ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா எழுதுனா போதும். அடுத்து 1 பை ax ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு n plus 1 factorial by a power n into ax plus b power n plus 2. அடுத்து log of ax plus b minus 1 power n minus 1 மேலே இருக்க அதே ஃபார்ம் தான் n minus 1. அப்போ n place எல்லாம் இந்த n place எல்லாம் n minus 1 போட்டிங்கன்னா அதுதான் என்னது log of ax plus b ஓட ஃபார்ம். n place எல்லாம் n minus 1 போட்டிங்கன்னா இந்த n minus 1 plus 1 ஆகும், minus 1 plus 1 கேன்சல் ஆகி ax plus b வரும். log of ax plus b ஃபார்ம். அடுத்து sin ax plus b னா a power n into sin of ax plus b ப்ளஸ் n பை பை 2. அடுத்து அதே தான் காஸ்க்கும் வரும். ரைட். காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பாருங்கள், அதே சைனுக்கு எழுதுனா ஏ பவர் என் காசு, இங்கே சைன் போட்டத்தில் இங்கே காசு போடணும், அவ்வளோதான். ஏ பவர் என் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் n பை பை 2. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸை இப்படி படிச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா இது மறக்கவே மறக்காது. அடுத்து இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. மேலே பார்த்தது ஜஸ்ட்டு சைன் மட்டும் இருந்ததுன்னா அடுத்து அது கூட இ பவர் எக்ஸ்போனென்ஷியல் ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பவர் n பை 2 இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு sin of bx plus c plus n tan inverse of b by a. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து e power ax into cos bx plus b, அதே மேலே எழுதுனா அதே ஃபார்ம், சைனுக்கு பதில் காசு, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். அப்போ ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும், அதே மாதிரி தான் சைனும் காசும் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அது ரெண்டும். இவ்வளோ தான் உங்களுக்கு அதில் இருக்க விஷயம். அந்த 7மே இம்பார்ட்டன்ட், 7 நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜெகோபியன் அப்படின்னா என்ன, இஃப் u and v are functions of 2 independent variables x and y, then the Jacobian of u and v with respect to x and y is defined by, so எப்படி அப்படின்னா dou of u comma v divided by dou of x comma y, so dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y அப்படின்னு இருக்குமா. ஸோ இதுதான் நம்மளோட என்னது ஜெகோபியனோட ப்ராப்ளம், அவ்வளோதான். அலாங் வித் திஸ் அபோவ், ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன். நம்ம சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷனோட டெஃபினேஷன் எழுதணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை அவங்க கொடுத்துருவாங்க, உங்களை செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதான் கொஸ்டின். அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆன் nth டெரிவேட்டிவ், அதான் நாங்கள் டேபிள்ஸ் சொன்னால் அந்த டேபிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஜெகோபியனோட டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன், அதோட ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். மொத்தமாக உங்களுக்கு 5 யூனிட்டில் இருக்க 2 மார்க்ஸ் இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் நாங்கள் அங்கே சொல்லியிருக்க ப்ராப்ளம்ஸையும் பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி நம்ம எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதில் இருக்க விஷயம். ரைட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ரைட். தட்ஸ் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில். தேங்க்யூ. வில் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.